எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றத்தின் 5வது அறையில் வழக்கமான பரபரப்பு தற்காலிகமாக நின்று ஒரு மென்மையான அமைதி தேங்கி நின்றது. பின்புற பெஞ்சில் வழக்கறிஞர் கவிதா மேனன் தனது கண்ணாடியை சரிசெய்து கையில் வைத்திருந்த கோப்பிலிருந்து தலையை உயர்த்தி முன்னால் அமர்ந்திருந்த 13 வயது சிறுவன் அனந்துவை பார்த்தார். அவனது ஒல்லியான உடலும் பயன்படுத்தி பழையதாகவும் கிழிந்ததுமான சட்டையும் கால்கள் தெரியும் அளவுக்கு கிழிந்த செருப்புகளும் வறுமையின் நேரடி பிரதிபலிப்பாக இருந்தன. ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்த வழக்கில் குற்றவாளியாக அவன் தலைகுனிந்து பயமும் உதவியற்ற தன்மையும் நிறைந்த கண்களுடன் அமர்ந்திருந்தான். கவிதாவுக்கு அவன் மீது ஒரு விசேஷமான பரிவு தோன்றியது. நீதிபதியின் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் கடுமையானவர் மற்றும் நீதியை மதிப்பவர் நீதிபதி ரமா மேனன். அவரது முகத்தில் எந்தவித உணர்ச்சி மாற்றமும் இல்லை. சட்ட புத்தகங்களில் மட்டுமே நம்பிக்கை வைத்து உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து தீர்ப்பு வழங்கும் ஒரு உருவமாக அவர் இருந்தார். கவிதாவுக்கு ரமாவை பல வருடங்களாக தெரியும். சட்டப் பயிற்சியிலிருந்து அவர் கவிதாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஆனால் இந்த வழக்கு ரமாவின் வாழ்க்கையில் ஒரு புயலாக மாறும் என்று கவிதா அறிந்திருக்கவில்லை. அனந்து நீதிபதி ரமா மேனனின் குரல் நீதிமன்ற அறையில் ஒலித்தது. "நீ ஏன் அந்த வீட்டில் அத்துமீறி நுழைந்தாய்?" அனந்து தலையை உயர்த்தி நடுக்கத்துடன் சுற்றி பார்த்தான். அவனது கண்கள் நீதிபதி ரமா மேனனின் முகத்தில் தங்கி நின்றன. "பாதுகாப்பு தேவைப்பட்டது நீதிபதி அம்மா. யாருமில்லாத எனக்கு யாருமே இல்லையே." அவனது வார்த்தைகள் தடைப்பட்டன. அவனது குரலில் பயமும் அதைவிட அதிகமாக தனிமையின் வலியும் நிறைந்திருந்தது. ரமாவின் முகத்தில் ஒரு மென்மையான உணர்ச்சி மாற்றம் தோன்றி மறைந்ததோ என்று கவிதா சந்தேகித்தார். ஆனால் அது ஒரு நொடி மட்டுமே. "பாதுகாப்புக்கு சட்டம் இருக்கிறது மோனே. வேறொருவரின் வீட்டில் அத்துமீறி நுழைவது சரியல்ல," நீதிபதி ரமா மேனன் கண்டிப்பாக கூறினார். "அதற்காகவே அனாதை இல்லங்களும் குழந்தைகள் நலக்குழுவும் இருக்கிறது." அனந்துவின் ஒல்லியான முகத்தில் கோபம் தோன்றி மறைந்தது. அவனது கண்களில் ஒருவித புரட்சிகரமான பாவம் நிறைந்தது. "அங்கே யாரும் உதவமாட்டார்கள் நீதிபதி அம்மா. யாருக்கும் என்னை வேண்டாம்." அவன் திடீரென முகத்தை உயர்த்தி நீதிபதி ரமா மேனனின் கண்களை உற்று நோக்கினான். அந்த கண்களில் பயமில்லை, மாறாக ஒருவித அன்பும் கேள்வியும் ஒரு சேர இருந்தது. "ஆனால் நீதிபதி அம்மா என்னுடன் இருக்கிறார்." "நீதிபதி அம்மாதானே என் அம்மா." நீதிமன்ற அறை முற்றிலும் அமைதியானது. அந்த வார்த்தைகள் ஒரு இடிமின்னல் போல அறையில் ஒலித்தது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் அனந்துவை பார்த்தனர். கவிதாவின் இதயம் ஒரு கணம் நின்றது போல உணர்ந்தார். நீதிபதி ரமா மேனனின் கையிலிருந்த மரச்சுத்தியல் மேசையில் விழுந்து ஒரு மென்மையான ஒலி அறையின் அமைதியை உடைத்தது. அவரது கண்கள் அனந்துவை விட்டு நகரவில்லை. அந்த கண்களில் அதிர்ச்சி, பயம், ஒருவித உணர்தல் ஆகியவை ஒரு சேர இருந்தன. நான் சொல்வதை கேளுங்கள் நீதிபதி அம்மா. என் வளர்ப்பு அம்மா லக்ஷ்மி அம்மாதான் என் உண்மையான அம்மாவை பற்றி சொன்னார். நீதிபதி அம்மாவின் புகைப்படத்தையும் காட்டியிருந்தார். "என் அம்மா நீதிபதி அம்மாதான்." அனந்துவின் வார்த்தைகள் நீதிபதி ரமா மேனனின் இதயத்தில் குத்தியது. அவரது உடல் நடுங்கியது. மார்பில் ஒரு கல் வைத்தது போல உணர்ந்தார். பல வருடங்களாக அவர் மறைத்து வைத்திருந்த ஒரு உண்மை, ஒரு பெரிய ரகசியம், ஒரு குழந்தையின் நிஷ்கலங்கமான வார்த்தைகளால் வெளியே வந்துவிட்டது. அதிர்ச்சியுடன் அவர் நாற்காலியிலிருந்து எழுந்தார். "நீதிமன்ற நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன." அவரது குரல் நடுங்கியது. அறையில் இருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர் தனது அறைக்கு நடந்து சென்றார். ஒவ்வொரு அடியும் பலவீனமாக இருந்தது. கதவை மூடிய பிறகு அவர் நாற்காலியில் சரிந்து அமர்ந்தார். பல வருடங்களுக்கு முன்பு மறைத்து வைத்த நினைவுகள் ஒரு ஆறு போல அவரது மனதில் பாயத் தொடங்கின. ரமா மேனன் நீதியின் சின்னமாக நீதிமன்ற அறையில் தலைநிமிர்ந்து நின்ற ஒரு பெண். ஆனால் அந்த கவசத்தின் அடியில் பல வருடங்களாக ஒரு குற்ற உணர்வு அவரை அரித்து தின்று கொண்டிருந்தது. அவரது மனதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கடந்து சென்றது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு ரமா ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்தார். சட்ட உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க கடினமாக உழைத்தவர். அப்போதுதான் ஹரிகுமாருடனான திருமணம் நடந்தது. ஹரிகுமார் ஒரு முக்கிய தொழிலதிபர், தனது தொழிலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவர். திருமணத்திற்கு பிறகு விரைவில் ரமா கர்ப்பமானார். தாயாகப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவரை பரவசப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் அவர் குழந்தைக்காக காத்திருந்தார். குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் அவருக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தது. ஆனால் ஹரிகுமாரின் பதில் வேறு விதமாக இருந்தது. "ரமா, இந்த நேரத்தில் ஒரு குழந்தை நமது தொழிலுக்கு தடையாக இருக்கும். என் தொழிலும் உன் வழக்கறிஞர் வாழ்க்கையும் எல்லாம் குழம்பிவிடும். நம்மால் ஒரு குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாது" என்று அவர் அடிக்கடி கூறுவார். ரமா அவரது வார்த்தைகளால் உடைந்து போனார். ஒரு பக்கம் தாய்மையின் அன்பு, மறுபக்கம் கணவரின் அழுத்தம். "எனக்கு என் குழந்தை வேண்டும் ஹரி" என்று அவர் அழுது கொண்டு கூறுவார். "நம்மால் அவனை வளர்க்க முடியும். எனக்கு என் தொழிலையும் குழந்தையையும் ஒரு சேர நடத்த முடியும்." "நீ கனவு காண்கிறாய் ரமா?"
இந்த உலகில் தொழிலையும் குடும்பத்தையும் ஒரு சேர நடத்த முடியாது. குறிப்பாக உன்னை போன்ற உயர்ந்த இலக்குகள் உள்ளவர்களுக்கு. உனக்கு ஒரு நீதிபதியாக வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இந்த குழந்தை உனக்கு ஒரு சுமையாக இருக்கும் என்று ஹரிகுமார் உறுதியாக கூறினார். நாட்கள் கடந்து சென்றன. ஹரிகுமாரின் அழுத்தம் அதிகரித்தது. ரமா தனிமைப்பட்டு போனார். யாரும் தனது வலியை புரிந்து கொள்ளவில்லை என்று அவருக்கு தோன்றியது. கடைசியாக மிகுந்த வலியுடன் அவர் தத்து எடுப்பு ஆவணங்களில் கையெழுத்திட்டார். அந்த நிமிஷம் அவரது கைகள் நடுங்கின, கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இதயம் உடையும் வலியுடன் அவர் தனது குழந்தையை வேறொருவரிடம் ஒப்படைத்தார். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்கிறேன் என்று அவர் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டார். ஆனால் அந்த முடிவு அவரது வாழ்நாள் முழுவதும் அவரை வேட்டையாடியது. ஆண்டுகள் கடந்து சென்றன. ரமா தனது தொழிலில் உயரங்களை அடைந்தார். அவர் நீதிபதியானார். நீதியின் சின்னமாக நீதிமன்ற அறையில் தலை நிமிர்ந்து நின்றார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் விட்டுவிட்ட குழந்தையைப் பற்றிய எண்ணங்கள் அவரை துன்புறுத்தின. தூக்கமில்லாத இரவுகள், குற்ற உணர்வு, இழப்பு உணர்வு. நீதிமன்றத்தில் குழந்தைகளுடன் தொடர்புடைய வழக்குகள் வரும்போது அவரது இதயம் படபடத்தது. அவர் தனது குழந்தையை தேடினாரா? இல்லை. அந்த தைரியம் அவருக்கு இருக்கவில்லை. அவன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பான் என்று அவர் தன்னைத்தானே நம்ப வைத்தார். ஆனால் ஆழமாக அவர் அவனை பார்க்க ஆசைப்பட்டார். இப்போது அந்த 13 வயது சிறுவன் அவருக்கு முன்னால் நீதிமன்ற அறையில், நீதிபதி அம்மாதானே என் அம்மா என்று அழைத்திருக்கிறான். அவரது கடந்த காலம் அவரை தேடி வந்துவிட்டது. ரமா தனது அறையில் சரிந்து அமர்ந்திருக்கும்போது நீதிமன்ற அறையில் மற்றொரு காட்சி அரங்கேறிக் கொண்டிருந்தது. அனந்துவை ஆறுதல் படுத்த வழக்கறிஞர் கவிதா மேனன் முயற்சித்தார். அப்போது சமூக சேவகி லக்ஷ்மி அம்மா நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். அவரது முகத்தில் அன்பும் ஒருவித உறுதியும் இருந்தது. அனந்துவை தத்து எடுப்பதற்கு மேற்பார்வையிட்டவர் அவரே. லக்ஷ்மி அம்மா அனந்துவின் அருகில் சென்று அவனது தோளை தொட்டார். அனந்து, உனக்கு உண்மை தெரியும் என்று எனக்கு தெரியும். இதை சொல்வதற்கு இது சரியான நேரம் என்று லக்ஷ்மி அம்மாவின் குரலில் ஒரு ஆறுதல் இருந்தது. அனந்துவின் முகத்தில் உதவியற்ற தன்மையும் நம்பிக்கையும் ஒரு சேர இருந்தது. அவனது கண்கள் லட்சுமி அம்மாவின் முகத்தில் தங்கி நின்றன. என்னை ஏன் எல்லோரும் கைவிட்டார்கள் லட்சுமி அம்மா? நான் மோசமாக இருந்தேனா? அவனது வார்த்தைகளில் பல வருடங்களாக அவன் உள்ளே மறைத்து வைத்திருந்த வலியும் கேள்விகளும் நிறைந்திருந்தன. லக்ஷ்மி அம்மா அவனை அணைத்து பிடித்தார். நீ மோசமாக இல்லை மோனே. சில சூழ்நிலைகள் அப்படி இருந்தன. உன் அம்மா உன்னை மிகவும் நேசித்தார். அனந்துவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. எத்தனை முறை நான் கண்ணாடியை பார்த்து கேட்டேன், எனக்கு ஏன் யாரும் இல்லை என்று. ஏன் நான் மட்டும் இப்படி ஆனேன் என்று. பசியால் வாடி தெருவில் அலைந்து ஒரு துளி தண்ணீருக்கு ஏங்கும்போது நான் தனியாக இருக்கிறேன் என்று எத்தனை முறை அழுதேன். அவனது வார்த்தைகளை கேட்டு கவிதாவின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. லட்சுமி அம்மா அனந்துவின் வளர்ப்பு தாயாக இருந்தார். வறுமை இருந்தபோதிலும் அவர் அவனை தனது சொந்த மகனைப் போல நேசித்து வளர்த்தார். ஆனால் லட்சுமி அம்மாவுக்கு சொந்தமாக பல பிரச்சனைகள் இருந்தன. நோய்களும் பொருளாதார பிரச்சனைகளும் அவரை துன்புறுத்தின. அனந்துவை நன்றாக பராமரிக்க முடியவில்லை என்று அவருக்கு தோன்றியது. அவனது உண்மையான தாயைப் பற்றி அவனிடம் சொல்ல முடிவு செய்ததற்கு இதுவே காரணம். ஒரு நாள் பழைய பெட்டியிலிருந்து ரமாவின் புகைப்படத்தை அவர் அவனுக்கு காட்டினார். இவர்தான் உன் உண்மையான அம்மா, ஒரு நீதிபதி, நல்ல பெண்மணி என்று லக்ஷ்மி அம்மா கூறினார். அந்த நிமிஷத்திலிருந்து அனந்துவின் மனதில் ஒரு புதிய இலக்கு பிறந்தது. தனது தாயை கண்டுபிடிப்பது. அவன் வீட்டை விட்டு வெளியேறியது வறுமையை தாங்க முடியாமல் மட்டுமல்ல, தனது தாயை தேடி செல்லும் பயணத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. அவன் வழக்கு வந்த வீட்டில் அத்துமீறி நுழைந்தது பசி மற்றும் பயம் காரணமாக மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பை தேடியாகவும் இருந்தது. அந்த வீடு ஆளில்லாத பழைய வீடாக இருந்தது. அங்கு யாரும் தன்னை துன்புறுத்த மாட்டார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. அறைக்கு வெளியே இருந்து நீதிபதி ரமாமேனன் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தார். அனந்துவின் வார்த்தைகள் அவரது இதயத்தில் ஒரு கத்தியைப் போல குத்தியது. அவரது கால்களுக்கு பலமில்லை. இருப்பினும் அவர் கதவைத் திறந்து உள்ளே வந்தார். அவரது கண்கள் அனந்துவில் தங்கி நின்றன. நமக்கு ஒரு தனிப்பட்ட இடத்தில் பேச வேண்டும் என்று அவர் நடுக்கத்துடன் கூறினார். கவிதாவும் லட்சுமி அம்மாவும் ஒருவரையொருவர் பார்த்தனர். இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று அவர்களுக்கு புரிந்தது. நீதிமன்ற அறைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய அறையில் அவர்கள் மூவரும் அமர்ந்தனர். நீதிபதி ரமாமேனன், அனந்து, லக்ஷ்மி அம்மா. அறையில் கனமான அமைதி தேங்கி நின்றது. ரமாவின் இதயம் வேகமாக துடித்தது. அனந்துவின் கண்களை உற்று நோக்க அவருக்கு பயமாக இருந்தது. அனந்து என்று ரமா மெதுவாக அழைத்தார். அவரது குரல் நடுங்கியது. நீ தகுதியான பதில்களை நான் தருகிறேன். நான் இளமையாக இருந்தேன். என் கணவரின் அழுத்தத்திற்கு இணங்கினேன்.
உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தேன் என்று நம்பினேன். ரமா அழுகையை அடக்கினார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவரது குற்ற உணர்வு ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைந்திருந்தது. அனந்து அவரை பார்த்தான். அவனது முகத்தில் கோபம் நிறைந்தது. எப்படியோ என்னை கைவிட்டீர்கள்தானே? என்னை விட உங்களுக்கு உங்கள் வேலையும் ஹரிகுமாரும் முக்கியமாக இருந்தது இல்லையா? அவனது வார்த்தைகள் ரமாவின் இதயத்தில் கடுமையாக தாக்கியது. அது ஒரு குழந்தையின் வலியும் பல வருடங்களாக அவன் உள்ளே மறைத்து வைத்திருந்த கேள்விகளுமாக இருந்தது. இல்லை மோனே, அப்படி இல்லை, எனக்கு தவறாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வருந்தினேன். உனது ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நான் உனக்காக வேண்டினேன். இவ்வளவு காலமும் உன்னை தேடி வர எனக்கு தைரியமில்லை. நீ ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பாய் என்று நினைத்தேன். ரமா கண்ணீருடன் கூறினார். அவரது வார்த்தைகளில் உண்மையான வருத்தம் நிறைந்திருந்தது. அனந்து அவரை பார்த்தான். அவனது கண்களில் கோபம் குறைந்து பதிலாக ஒருவித துக்கம் நிறைந்தது. எத்தனை முறை நான் கண்ணாடியை பார்த்து கேட்டேன், எனக்கு ஏன் யாருமில்லை என்று, ஏன் நான் மட்டும் இப்படி ஆனேன் என்று. இப்போது உங்களுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்க தோன்றியதா? லக்ஷ்மி அம்மா இடையில் பேசினார். அவரது குரலில் அமைதி இருந்தது. ரமா, கடந்தவற்றை மாற்ற முடியாது. ஆனால் அனந்து இங்கே இருக்கிறான். அவன் இப்போது நீதிபதி அம்மாவை நம்புகிறான். அனந்து, இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். அனந்து நீதிபதி ரமா மேனனின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் பயமோ கோபமோ இல்லை, மாறாக ஒருவித நம்பிக்கை இருந்தது. நீதிபதி அம்மாவால் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை பராமரிக்க முடியுமா? நீதிபதி ரமா மேனன் கண்ணீருடன் தலையசைத்தார். ஆமாம் அனந்து, நான் முயற்சி செய்வேன். நாம் ஒரு முயற்சி செய்வோம். அந்த வார்த்தைகள் அவரது இதயத்திலிருந்து வந்தவை. பல வருடங்களாக அவர் ஏங்கிய ஒரு நிமிஷம். ஒரு தாயாக தனது மகனை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. ரமாவின் முடிவு ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கமாக இருந்தது. ஒரு நீதிபதி தனது மகனை தத்து எடுப்பது சட்டரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல சவால்களை கொண்டிருந்தது. கவிதா மேனன் ரமாவுக்கு முழு ஆதரவு அளித்தார். சட்டரீதியான சிக்கல்கள் ஒவ்வொன்றாக அவர்கள் முன் வந்தன. ஒரு நீதிபதியாக ரமாவால் இந்த வழக்கில் நேரடியாக தலையிட முடியவில்லை. மற்ற நீதிபதிகளின் மற்றும் சட்ட வல்லுநர்களின் உதவியை நாட வேண்டியிருந்தது. இந்த செய்தி ஊடகங்களில் பெரிய விவாதமாக மாறியது. நீதிபதி தனது குழந்தையை கைவிட வேண்டிய சூழ்நிலை என்ற தலைப்பில் செய்திகள் நிரம்பின. சிலர் ரமாவை ஆதரித்தனர், சிலர் விமர்சித்தனர். இந்த நேரத்தில் ரமாவின் கணவர் ஹரிகுமார் மீண்டும் மேடை ஏறினார். அவரால் இந்த உறவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது உன் தொழிலை அழித்துவிடும் ரமா, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று அவர் ரமாவை மீண்டும் அழுத்தம் கொடுத்தார். இப்போது எனக்கு என் தொழிலை விட என் மகன் முக்கியம், ஹரி என்று ரமா உறுதியான குரலில் கூறினார். பல வருடங்களுக்கு முன்பு இழந்த தைரியம் அவருக்கு திரும்ப கிடைத்திருந்தது. ஹரிகுமாரின் எதிர்ப்புகள் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை. அனந்துவின் பக்கத்திலிருந்தும் சவால்கள் இருந்தன. பல வருடங்களாக அவன் அனுபவித்த தனிமையும் வலியும் உடனடியாக மறையக்கூடியவை அல்ல. ரமாவின் வீட்டில் உள்ள புதிய வாழ்க்கை அவனுக்கு அந்நியமாக இருந்தது. முதலில் அவன் மௌனமாக இருந்தான். ரமாவுடன் நெருங்குவதற்கு அவன் தயங்கினான். கைவிடப்பட்டதன் அதிர்ச்சி அவனது மனதில் ஒரு காயமாக இருந்தது. ரமா அனந்துவின் நம்பிக்கையை பெற கடினமாக உழைத்தார். அவர் அவனுடன் பேசினார், அவனது விருப்பங்களை கேட்டறிந்தார். அனந்துவுக்கு ஓவியம் வரைவது பிடிக்கும் என்று தெரிந்து கொண்ட ரமா அவனுக்கு ஓவியப் பொருட்கள் வாங்கிக் கொடுத்தார். முதலில் அவன் தயங்கினாலும் படிப்படியாக ரமாவுடன் நெருங்கத் தொடங்கினான். அவன் தனது மனதில் உள்ள கற்பனைகளை வண்ணங்களில் கேன்வாஸில் பதித்தான். அவனது ஓவியங்களில் அவனது உள்ளுணர்வு உலகம் தெளிவாக தெரிந்தது. முதலில் அவனது ஓவியங்களில் இருண்ட வண்ணங்கள் நிறைந்திருந்தன. ஆனால் ரமாவுடன் நெருங்க நெருங்க அவனது ஓவியங்களில் பிரகாசமான வண்ணங்கள் நிறைந்தன. நீதிபதி அம்மா இங்கே இருக்கும்போது எனக்கு பிடிக்கிறது என்று அவன் கூறுவான். அந்த வார்த்தைகள் ரமாவின் இதயத்தில் ஒரு குளிர்ந்த காற்று போல தழுவியது. அவரது பல வருட வலிக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அவர்கள் ஒருவரையொருவர் மேலும் அறிந்து கொண்டனர். அவனது விருப்பங்கள், அவனது கனவுகள், அவனது பயங்கள் எல்லாவற்றையும் ரமா புரிந்து கொண்டார். மாதங்கள் கடந்து சென்றன. சட்ட ரீதியான எல்லா தடைகளையும் நீக்கி அனந்துவை தனது வீட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நீதிபதி ரமா மேனன் முடித்தார். சமூக சேவகி லக்ஷ்மி அம்மாவும் வழக்கறிஞர் கவிதா மேனனும் இந்த பயணத்தில் ரமாவுக்கு ஆதரவாகவும் நிழலாகவும் நின்றனர். கடைசியாக அனந்துவை தத்து எடுப்பதற்கான நீதிமன்ற உத்தரவு வந்தது. அந்த நாள் நீதிமன்ற அறையில் ரமாவும் அனந்துவும் லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவும் ஒரு மித்து இருந்தனர். தீர்ப்பு வெளியிடப்பட்டபோது ரமாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. இது நீதியின் வெற்றியாக இருந்தது, ஒரு தாயின் அன்பின் வெற்றியாக இருந்தது.
நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும்போது அனந்த் நீதிபதி ரமா மேனனின் கையை இறுக்கமாக பிடித்தான். அவனது கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. நீதிபதி அம்மா, எனக்கு யாரும் கூட்டாக இல்லை, ஆனால் இப்போது எனக்கு என் அம்மா கிடைத்துவிட்டார். அவனது வார்த்தைகள் ரமாவின் இதயத்தில் ஒரு இனிமையான இசையாக ஒலித்தது. மகிழ்ச்சியால் நீதிபதி ரமா மேனனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் அவனது கையை மென்மையாக அழுத்தினார். இது அவர்களின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் மட்டுமே. ஒளி நிறைந்த அந்த காலையில் அவர்கள் ஒரு மித்து நடந்து செல்லும்போது இழந்தவற்றை மீட்டெடுக்கவும் புதிய வாழ்க்கையை கட்டியெழுப்பவும் உறுதியுடன் இருந்தனர். அனந்துவின் ஓவியங்களில் இப்போது தெளிவான நீலவானம், பூக்கள், புன்னகை முகங்கள் நிறைந்திருந்தன. அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய காலை பிறந்திருந்தது. நீதிபதி அம்மாவின் வாழ்க்கையிலும்